1996 தேர்தல் சொன்னதும் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் பெயர் ரஜினிகாந்த். ஏன்னா அரசியல் கட்சியும் ஆரம்பிக்காம தேர்தல் களத்துக்கும் வராம ரஜினிகாந்த் ஜெயிச்ச தேர்தல் அதுன்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை அந்த ஆண்டவனாலேயே காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினி பேசுனது பரபரப்பின் உச்சம். கருணாநிதி மூப்பனார் கூட்டணிய ஆதரிச்சு ரஜினி செஞ்ச பிரச்சாரம் தான் ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்பி கருணாநிதியை கோட்டைக்கு அனுப்பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே உண்மையானு கேட்டா உண்மைதான். ஆனா இவை மட்டுமே உண்மை இல்லைங்க. இந்த விஷயங்களை தாண்டி இன்னும் பல உண்மைகள் இருக்கு. 1996 தேர்தல்ல ரஜினியோட பங்களிப்பு பற்றி பேசப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கு. வெளிவராத ரகசியங்கள் நிறைய இருக்கு. மறைக்கப்பட்ட உண்மைகளும் ஏகப்பட்டது இருக்கு. இன்னும் உடைச்சு சொல்லணும்னா 1996 எல்லோரும் சொல்ற மாதிரி ரஜினிகாந்த் ஜெயிச்ச ஆண்டு அல்ல, ரஜினிகாந்த் தோற்று போன ஆண்டு. ஆமாங்க, அரசியல் ரீதியா ரஜினியை தோக்கடிச்ச ஆண்டு 1996. அதை எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை விருப்பு வெறுப்பு இல்லாம ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பல உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாஷா படத்தின் வெற்றி விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் திரைப்பட இயக்குனர் மணிரத்னம் வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்டதை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிவிட்டதாக விமர்சித்தார். அந்த மேடையில் அமைச்சர் RN வீரப்பன் அமர்ந்திருந்தார். ஆனால் அவர் ரஜினிக்கு மறுப்போ விளக்கமோ தரவில்லை. அது பெரிய சர்ச்சையாக வெடித்தது. அநேகமாக RNVயின் அமைச்சர் பதவியை பறித்து விடுவார் முதல்வர் ஜெயலலிதா என்று பத்திரிகைகள் பரபரப்பை கிளப்பின. உடனடியாக முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரில் சந்திக்க சென்றார் RNV. ஆனால் அவரை சந்திக்க மறுத்த ஜெயலலிதா தனது கோபத்தை கடுமையாக வெளிப்படுத்தினார். அந்த நேரம் பார்த்து RNVயின் வீட்டுக்கு சென்றார் ரஜினி. அந்த செய்தி வெளியான கையோடு RNVயின் இலாக்கா மாற்றப்பட்டது. பின்னர் அமைச்சர் பதவியே பறிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் தனது பேச்சே காரணம் என்று கருதிய ரஜினி அதற்காக RNVயிடம் மன்னிப்பு கோருவதாக அறிக்கை வெளியிட்டார். அதன் நீட்சியாக ரஜினி ரசிகர்களுக்கு RNV மீது அனுதாபம் ஏற்பட்டது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட கையோடு சில பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார் RNV. அவற்றில் ரஜினி ரசிகர்கள் அதிகமாக திரளவே அதிமுகவில் இருந்தே நீக்கப்பட்டார் RNV. இனி வேறு வழியில்லை என்ற நிலையில் MGR மன்றம் என்ற தனி அமைப்பை தொடங்கினார் RNV. அப்போது அந்த அமைப்புக்கு ரஜினி தலைமை ஏற்பார் என்பது போன்ற செய்தி வெளியானது. அது மட்டுமல்ல, MGR ரசிகர்கள் அபிமானிகளை தாண்டி அதிமுகவுக்குள் இருக்கும் ஜெயலலிதா எதிர்ப்பாளர்களை ரஜினியின் தலைமையின் கீழ் ஒன்று திரட்டும் முயற்சிகள் வேகமெடுத்துள்ளதாகவும் அதற்கான சூத்திரதாரியாகவே RN வீரப்பன் செயல்படுகிறார் என்றும் அதை சரியான தருணத்தில் தெரிந்து கொண்டதாலேயே RNVயை கட்சியை விட்டு நீக்கினார் ஜெயலலிதா என்றும் பல்வேறு விதமான அரசியல் யூகங்கள் கிளம்பிக் கொண்டே இருந்தன அல்லது திட்டமிட்டே கிளப்பிவிடப்பட்டன. இந்த பின்னணியில் RNVயை நேரில் சந்தித்து பேசினார் ரஜினி. அப்போது ரஜினி அரசியலுக்கு வருவது, RNV தொடங்கிய அமைப்புக்கு தலைமை ஏற்பது குறித்து இருவரும் இரவு நேரத்தில் விரிவாக விவாதித்தனர். ஆனால் RNVயின் விருப்பத்தை ஏற்க ரஜினி விரும்பவில்லை. தான் அரசியலுக்கு வர வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக சொன்னார் ரஜினி. அதே சமயம் தான் ஜெயலலிதாவை எதிர்ப்பதில் எந்தவித சமரசத்தையும் செய்து கொள்ளவில்லை என்பதையும் ஜெயலலிதாவுக்கு எதிராக தேர்தல் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதையும் அறிக்கை வழியாக தெளிவுபடுத்தினார் ரஜினி. அந்த அறிக்கையின் முக்கியமான அம்சங்கள் என்று 3 சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பை சுயநலத்துக்கும் ஆடம்பர ஆர்ப்பாட்டங்களுக்கும் பயன்படுத்தி கொண்டார் ஜெயலலிதா என்பது ரஜினியின் பார்வை. தற்போதுள்ள சூழலில் தான் அரசியலுக்கு வந்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை தன்னால் பூர்த்தி செய்ய முடியாது என்பது ரஜினியின் கணிப்பு. 3வது மற்றும் முக்கியமான அம்சம், ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்பது ரஜினியின் திட்டவட்டமான மதிப்பீடு. இந்த அறிக்கைக்கு பிறகுதான் அதிமுகவுக்கு எதிரான வலுவான தேர்தல் கூட்டணியை கட்டமைக்க விரும்பினார் ரஜினி. இடைப்பட்ட காலத்தில் ரஜினியை எதிர்பார்த்து காத்திருந்த RN வீரப்பன் அவர் வராததை தொடர்ந்து
ஜெகத் ரட்சகன், பொன்னையன், மாதவன், ஏசி சண்முகம் உள்ளிட்ட தலைவர்களின் துணையுடன் எம்ஜிஆர் மன்றத்தை எம்ஜிஆர் கழகம் என்ற அரசியல் கட்சியாக மாற்றினார். அரசியலுக்குள் நேரடியாக நுழையாமலேயே ஜெயலலிதாவை வீழ்த்த வேண்டும் என்று திட்டமிட்ட ரஜினி அதற்கான ஆயுதமாக திமுகவையோ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியையோ கருதவில்லை. மாறாக அதிமுக, திமுக இல்லாத காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியை உருவாக்கி அதில் ஆரம் வீரப்பன், திருநாவுக்கரசு போன்றோரை இடம்பெற செய்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் ரஜினியின் வியூகமாக இருந்தது. கிட்டத்தட்ட இதே எண்ணத்தில் இருந்த எம்ஜிஆர் கழக தலைவர் ஆரம்பியும் அதிமுகவில் இருந்து பிரிந்தும் அரசியலில் இருந்து ஒதுங்கியும் இருக்கும் எம்ஜிஆர் அபிமானிகளையும் விசுவாசிகளையும் அழைத்து பேசினார். குறிப்பாக தனது தலைமையிலான எம்ஜிஆர் கழகம், பண்ருட்டி ராமச்சந்திரனின் மக்கள் நல உரிமை கழகம், திருநாவுக்கரசுவின் எம்ஜிஆர் அதிமுக உள்ளிட்ட அமைப்புகளை ஒன்றாக சேர்வது நல்ல பலனை கொடுக்கும் என்று கணித்தார். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் முன்னணி என்ற பெயரில் ஓர் அமைப்பை உருவாக்கி அதனை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற செய்து தேர்தலை சந்திக்கும் திட்டம் உருவானது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்றாக ஒரு புதிய அணியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த நடிகர் ரஜினிகாந்த் காங்கிரஸ் எம்ஜிஆர் முன்னணி கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். கூட்டணி குறித்து நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆர்எம்பி, திருநாவுக்கரசு, பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் நடுநாயகமாக இருந்தார் நடிகர் ரஜினி. அப்போது காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பிரதமர் நரசிம்மராவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது. காரணம், அப்போது நரசிம்மராவ் பிரதமர் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் கூட. கூட்டணி விவகாரத்தில் அவரது முடிவே முக்கியமானது. பிரதமருடனான சந்திப்புக்கு யார் ஏற்பாடு செய்வது என்ற கேள்வி எழுந்தபோது காங்கிரஸ் தலைவர் மூப்பனார் களமிறங்கினார். ஒருவேளை காங்கிரஸ் எம்ஜிஆர் முன்னணி கூட்டணி வெற்றி பெற்றால் மூப்பனார் முதல்வராக கூடும் என்பதால் அவரே ரஜினிக்கும் நரசிம்மராவுக்குமான பாலமாக செயல்பட தயாரானார். உண்மையில் ரஜினி போன்ற செல்வாக்குமிக்க ஆளுமையின் ஆதரவு தமக்கு தேவை என்று நரசிம்மராவ் கருதினார். ஆகவே ரஜினியை சந்திக்க சம்மதித்தார். அதனைத் தொடர்ந்து டெல்லியில் நரசிம்மராவ் ரஜினிகாந்த் சந்திப்பு நடந்தது. அப்போது ரஜினியுடன் திருநாவுக்கரசும் சென்றிருந்தார். அந்த சந்திப்பில் நடிகர் ரஜினிகாந்த் நேரடி அரசியலுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் நரசிம்மராவ் விரும்பியதாகவும் அதற்கு ரஜினிகாந்த் மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. ஆனால் அந்த சந்திப்பின் முழு விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. அதே சமயம் காங்கிரஸ் எம்ஜிஆர் முன்னணி கூட்டணிக்கான முயற்சிகள் தொடரவே செய்தன. அப்போதும் கூட காங்கிரஸ் எம்ஜிஆர் முன்னணி கூட்டணிக்கு பிரதமர் நரசிம்மராவ் சம்மதம் தெரிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார் ரஜினிகாந்த். இந்த பின்னணியில்தான் திடீரென அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷனில் ரஜினியின் பேட்டி ஒளிபரப்பானது. ரசிகர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ரஜினி பதிலளிக்கும் வகையில் அந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது. அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் ரஜினியின் பேட்டி அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது பரபரப்பை கிளப்பியது. முக்கியமாக டெல்லியின் ஆதரவு ரஜினிக்கு இருப்பதை அந்த நிகழ்ச்சி பகிரங்கப்படுத்தியது. அந்த பேட்டியில் பிரதமர் நரசிம்மராவை பாராட்டி பேசிய ரஜினி, நேரு குடும்பத்தினருக்கு பிறகு 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி சாதனை நிகழ்த்தியவர் நரசிம்மராவ் என்றதோடு பொருளாதார ரீதியாக உலக அளவில் இந்தியா பேசப்படுவதற்கு காரணம் பிரதமர் நரசிம்மராவ் என்று புகழ்ந்தார். அத்தோடு டெல்லியில் பிரதமர் நரசிம்மராவை சந்தித்தது குறித்த கேள்விக்கு அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, அதற்கு முக்கியத்துவம் உண்டு, அதை பற்றி பின்னால் சொல்கிறேன் என்று பதிலளித்தார் ரஜினி. முக்கியமாக அதிமுக ஆட்சிக்கு மாறாக ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்று அதற்கான முயற்சிகள் சிலவற்றை செய்து கொண்டிருப்பதாக சொன்ன ரஜினி, அடிப்படையான நல்லாட்சி அமைய யார் யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தனது ஆதரவு உண்டு என்று பேசினார். அதன் மூலம் அதிமுகவுக்கு மாற்றாக ஆட்சி அமைக்க முயற்சிக்கும் காங்கிரஸ் எம்ஜிஆர் முன்னணிக்கு தனது ஆதரவு இருப்பதை வெளிப்படுத்தினார் ரஜினி. திமுகவுக்கு மாற்றாக காங்கிரஸ் தலைமையிலான மாற்று அணி குறித்து பிரதமர் நரசிம்மராவிடம் இருந்து உரிய பதில் வரும் என்று காத்திருந்தார் ரஜினி. ஆனால் ரஜினியின் நேரடி அரசியல் பிரவேசம் பற்றிய உறுதியான தகவல் கிடைத்த பிறகே எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் என்பதில் நரசிம்மராவ் உறுதியாக இருந்தார். விளைவு காலம் கழிந்ததே தவிர ரஜினியின் கூட்டணி முயற்சிக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. இடைப்பட்ட காலத்தில் ஆர்எம்பி தலைமையிலான எம்ஜிஆர் கழகம் சார்பில் மதுரையில் பிரம்மாண்ட ஊர்வலம் ஏற்பாடாகியிருந்தது. அந்த ஊர்வலத்தில் ரஜினி ரசிகர்கள் பெரிய அளவில் பங்கேற்க வேண்டும் என்று ரஜினியிடம் கோரினார் ஆர்எம்பி.
அதற்கு உடனடியாக சம்மதித்த ரஜினி திடீரென மனதை மாற்றிக்கொண்டு எம்ஜிஆர் கழகத்தின் ஊர்வலத்தில் ரஜினி ரசிகர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று அறிவித்தார். அதனால் அறிவித்தபடி ஊர்வலத்தை நடத்த முடியாமல் ரத்து செய்தார் ஆர்எம்பி. உண்மையில் பிரதமர் நரசிம்மராவை சந்தித்து பேசுவதற்கு முன்னால் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார் என்பதை மட்டும் சொன்னால் போதும். முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை பகிரங்கமாக சொன்னால் அது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என்று எச்சரித்து அனுப்பியிருந்தார் ஆர்.எம். வீரப்பன். ஆனால் அந்த எச்சரிக்கை மீறப்பட்டதாகவும் அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டதாகவும் அதுதான் பிரதமர் நரசிம்மராவை முடிவெடுக்க விடாமல் தடுப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. காங்கிரஸ் எம்ஜிஆர் முன்னணி கூட்டணி தொடர்பாக நரசிம்மராவிடமிருந்து சாதகமான சமிக்ஞை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் காத்து கொண்டிருந்த ரஜினிகாந்தை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து பேசினார். அப்போது ரஜினி தலைமையில் புதிய அரசியல் கட்சி உருவாவதை வரவேற்பதாக சொன்ன வைகோ, அப்படி ஒரு அரசியல் கட்சி உருவாகாத பட்சத்தில் உங்கள் பெயரை வேறு யாரும் தங்களது சுயநல அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்வதை அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இது விஷயமாக பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை ரஜினிகாந்திடம் விவாதம் செய்ததாக வைகோவே பின்னாளில் பேட்டியளித்தார். நரசிம்மராவ் ரஜினிகாந்த் சந்திப்பு வேறு எவரையும் விட ஜெயலலிதாவை பதற்றத்தில் ஆழ்த்தியிருந்தது. ஒருவேளை அந்த கூட்டணி உறுதியானால் அது தேர்தல் களத்தில் அதிமுகவுக்கு பெரிய சவாலாகிவிடும் என்று கணித்த அவர் தனது தூதுவர்களை டெல்லி அனுப்பி வைத்தார். அவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் பேசத் தொடங்கினர். அது தொடர்பான செய்திகள் பத்திரிகைகளில் வரவே ஆர்.எம்.வி. திருநாவுக்கரசர், பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் யோசிக்க தொடங்கினர். டெல்லி நடத்தி கொண்டிருந்த அரசியல் கண்ணாமூச்சி விளையாட்டு ரஜினிகாந்தின் பொறுமையை சோதித்தது. ஒரு கட்டத்தில் டெல்லியின் முடிவுக்காக இனியும் காத்திருப்பதில் பலன் இல்லை என்ற முடிவுக்கு வந்த ரஜினி விரிவான அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில்தான் அதிமுகவுக்கு மாற்றாக புதிய தேர்தல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டதை பதிவு செய்தார். எம்ஜிஆர் விசுவாசிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து காங்கிரசுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொன்னவன் நான் தான். ஆனால் எந்த காரணத்துக்காக சொன்னேனோ அது நிறைவேறவில்லை என்று தொடங்கிய அந்த அறிக்கையில் அதிமுகவுக்கு மாற்றாக காங்கிரஸ் அணி அமைப்பது தொடர்பாக பிரதமர் நரசிம்மராவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது உள்ளிட்ட பல விஷயங்களை வெளிப்படுத்தியிருந்தார். கூட்டணி குறித்த நரசிம்மராவின் முடிவுக்காக அதிக காலம் காத்திருந்து சலித்து போனதாக கூறிய ரஜினி, இனி கூட்டணி சேர்வதும் சேராமல் இருப்பதும் காங்கிரஸ் தலைமையின் கைகளில்தான் இருக்கின்றதென்றும், ஒருவேளை காங்கிரஸ் எம்ஜிஆர் முன்னணி கூட்டணி அமைந்தால் ஆர்.எம்.வி. திருநாவுக்கரசு உள்ளிட்டோர் தாங்களாகவே மக்களை சந்தித்து தங்கள் கொள்கைகளையும் வேட்பாளர்களையும் சொல்லி மக்கள் ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். அதோடு நிறுத்தாமல் இனி எந்த பத்திரிகை விளம்பரங்களிலோ பிரசுரங்களிலோ சுவரொட்டிகளிலோ எனது பெயரையும் புகைப்படத்தையும் தயவு செய்து உபயோகிக்க கூடாது என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த அறிக்கையை முடித்திருந்தார் ரஜினிகாந்த். ஆம், அதிமுகவுக்கு மாற்றாக பிரதான எதிர்க்கட்சியான திமுக இல்லாத மாற்று கூட்டணியை உருவாக்கும் பெருமுயற்சி தோல்வி அடைந்ததை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு அந்த ஆத்திரத்தையும் திருப்தியையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்துவிட்டதாக செய்தி வெளியான போது பகிரங்கமாக வெளிப்படுத்தினார் ரஜினி. மக்களை வாழ வைக்காமல், அவர்கள் கொடுத்த அதிகாரத்தை நல்வழியில் பயன்படுத்தாமல், சுயநலத்துக்காக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பணத்தை சம்பாதித்திருக்கிறீர்கள். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தமிழ்நாட்டையே சூறையாடிய நீங்கள் இப்போது அந்த பணத்தை கொண்டு டெல்லியையும் வாங்கிவிட்டீர்கள். ஆனால் அந்த பணத்தை கொண்டு தமிழ்நாடு மக்களையோ தமிழ்நாட்டையோ வாங்க முடியும் என கனவிலும் நினைக்க வேண்டாம், உண்மை கசக்கும் என்று அறிக்கை வெளியிட்டார் ரஜினி. இங்கே ரஜினிக்கு அவருடைய அணுக்க நண்பர் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருந்தார். ஆம், காங்கிரஸ் எம்ஜிஆர் முன்னணி கூட்டணியை அமைக்க ரஜினியுடன் டெல்லி சென்று ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்ற எஸ். திருநாவுக்கரசு திடீரென ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் இணைந்தார். அந்த இணைப்புக்கு மறுநாள் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆக அதிமுக திமுகவுக்கு மாற்றாக காங்கிரஸ் எம்ஜிஆர் முன்னணி கூட்டணியை உருவாக்கும் ரஜினிகாந்தின் முயற்சி முற்றிலுமாக தகர்த்திருந்தது. அந்த அளவில்தான் 1996 தேர்தல் களத்தில் ரஜினியின் பாத்திரம் இருந்தது. மாறாக ரஜினி மேடைகளில் சொல்வது போல 1996 முதல்வர் நாட்காலி எதுவும் அவரை நோக்கி வரவில்லை.
கூட்டணி முயற்சி முழுமையாக தோல்வியடைந்ததால் அதிருப்தி அடைந்து அமெரிக்கா சென்று விட்டார் ரஜினிகாந்த். அதன் பிறகுதான் காங்கிரஸில் இருந்து வெளியேறிய மூப்பனார் அதே வேகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்க அதை தனது தலைமையிலான கூட்டணியில் கருணாநிதி சேர்த்துக் கொண்டார். பிறகு நடந்த தேர்தலில் திமுக, தமாக, இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணி உருவானது. திமுக தலைமையில் வெற்றி கூட்டணி உருவாகிவிட்டது என்பது உறுதியாக தெரிந்ததும் அவசரமாக தமிழ்நாடு திரும்பிய ரஜினி அந்த கூட்டணிக்கு ஆதரவாக சன் டிவி வழியே பிரச்சாரம் செய்தார். இறுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. மீண்டும் முதலமைச்சரானார் கருணாநிதி. என்ன வீடியோ நல்லா இருந்துச்சா? இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் சம்பவங்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.